ஓம் கிரீஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர்ணர்களை போற்றி. அஸ்த நட்சத்திர நேர்களுக்கு வணக்கம். அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம், மாதுருகாரகன் மனோகரனுடைய சந்திரனுடைய நட்சத்திரம். பொதுவாக அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசியில் உடைபடாத நட்சத்திரம். இந்த வீடியோ பதிவில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலுமே உங்களுக்கு யோகமுள்ள நட்சத்திரங்களை சொல்கிறேன். அதாவது ஒவ்வொரு மாதமும் நட்சத்திரம் வந்துகிட்டே இருக்கும். 27 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம் உங்களுக்கு யோகமான நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் என்ன காரியம் பண்ணலாம், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம், இதை தான் சொல்கிறேன் நான். ஆனால் தேதி மாறும், ஒவ்வொரு மாதமும் மாறும். இந்த வர ஆகஸ்ட் மாதம் மாறும், செப்டம்பர் மாதம் மாறும், எல்லா மாதமும் மாறும். ஆனால் நட்சத்திரங்கள் அதே நட்சத்திரங்கள் தான், சரியா? அதனால் டேட்டை கேட்காதீங்க, நான் நட்சத்திரத்தை சொல்கிறேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டு காலண்டரில் என்றைக்கு அந்த நட்சத்திரம் வருதோ அன்றைக்கி சில நல்ல காரியங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அது நான் சொல்கிற காரியத்தை பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும், சரியா? சில பேர் பார்ப்பாங்க, நான் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறேன் சார், என்னால் முடியலை அப்படிம்பாங்க. அதுக்கு உண்டான நாளன்னைக்கு போகணும். நீங்கள் அந்த வண்டி வாங்கின யோகத்துக்கு எந்த நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அன்றைக்கி பார்த்து போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வண்டி வாங்குறதுக்கு யோகம் இருக்கும். இப்படி உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது மாதிரி நிறையா இருக்குது, அதை கொஞ்சம் வருஷப்படுத்துகிறேன், நீங்கள் பாருங்கள். எதுவும் சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் இருக்காருங்க. சார் இந்த காரியத்துக்காக இருக்கிறேன், இந்த காரியத்துக்காக எந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி போகலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நான், சரியா? ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் யோகமான நட்சத்திரங்கள் நிறையா இருக்குது, சரியா? அதை தான் இப்போ இந்த வீடியோ வருஷப்படுத்துகிறேன். பொறுமையாக பாருங்கள். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தசை நடந்தாலும் சரி, ராகு திசை, குரு திசை, சனி திசை, செவ்வாய் திசை எதாக நடந்தாலும் சரி. செவ்வாய் திசையெல்லாம் வயசு கம்மியாக இருக்கிறது நடக்கும். ராகு திசை ஒரு மத்தியம வயதில் காலேஜில் படிக்கும்போது வரும். அடுத்து குரு திசை கல்யாணம் ஆகும்போது குழந்தை குட்டி பிறக்கும்போது வரும். சனி திசை கொஞ்சம் வயசாகிடும். புதன் திசை ரொம்ப வயசாகிடும், சரியா? அதனால் உங்களுக்கு என்ன தசை நடந்தாலும் சரி, இந்த நட்சத்திரங்கள் மாறாது. இந்த நட்சத்திரங்கள் வர்ற தினங்கள்லாம் உங்களுக்கு யோகமான நல்ல நாட்களாக பார்க்கப்படும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நட்சத்திரங்கள் எந்தெந்த நட்சத்திரங்கள் சார் அப்படி பார்த்தோம்னா, உங்களுக்கு கையில் காசு பணம் வரவு, இதுக்குள்ள நட்சத்திரம் அப்படி பார்த்தோம்னா சித்திரை, அவிட்டம், மிருகசீரிஷம். இந்த 3 நட்சத்திரம் வர்ற அன்றைக்கி நீங்கள் சில காரியங்கள் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த 3 நட்சத்திரம் வர அன்றைக்கி பேங்க்குக்கு போகிறேன், லோன் எடுக்க போகிறேன், ஒருத்தர்கிட்ட பண விஷயமாக பேச போகிறேன், பணம் எதிர்பார்க்க போகிறேன், பணம் சம்மந்தப்பட்ட காரியங்கள், தன வரவு. தனம்னா என்ன? பணம், காசு, அப்புறம் வரும்படி வருமானம், இப்படி நிறையா சொல்லலாம், சரியா? நகை நட்டு வாங்கிறது, ஒரு சொத்து பத்து விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தனம் செல்வம்னு சொல்லுவோம். ஸோ தனம் செல்வம் இது வர்ற இந்த யோகத்தை கொடுக்குற நட்சத்திரங்கள், அஸ்த நட்சத்திரத்துக்கு யோகத்தை கொடுக்குற நட்சத்திரங்கள், இது மாதிரி விஷயத்தில் யோகத்தை கொடுக்குற நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார ரீதியில் முன்னேற்றத்தை கொடுக்கும். இன்றைக்கி இந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி அந்த காரியத்தில் ஈடுபட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு கையில் காசு பணம் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், அந்த நட்சத்திரம் அன்றைக்கி உங்கள் கையில் காசு இருக்கும், சரியா? அடுத்த மனநாச்சும் உங்கள்கிட்ட இருக்கும், சரியா? கண்டிப்பாக இருக்கும், ரைட்டு. அன்றைக்கி நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும். சித்திரை, அவிட்டம், மிருகசீரிஷம் மாதம் வரும். அதை காலண்டரில் பார்த்துக்கிட்டு நோட் பண்ணிக்கிட்டு அன்றைக்கி சில காரியங்களில் ஈடுபட்டு முருகப்பெருமானை வழிபாட்டு ஈடுபட்டிங்கன்னா அந்த காரியம் நல்லபடியாக நடக்கும், சரியா நேர்களே? இவ்வளோ தான் ஜோதிடம். இதுதான் பலன்கள் நிற்கும். இது எப்போ வேணாலும் நிற்கும். அஸ்த நட்சத்திரத்தில் 30 வயசாக இருந்தாலும் சரி, அஸ்த நட்சத்திரத்தில் 80 வயசு ஆனாலும் சரி, அவங்களுக்கு இது நிற்கும், சரியா? இதுக்கு லக்கணம் தசாபுத்திலாம் தேவையில்லை. நட்சத்திரத்துக்கு ஒன்று கரெக்டாக கிடைக்கும். அது கோடி ரூபா கிடைக்கலாம் சொல்ல மாட்டேன். 1000மோ 10,000மோ 100 200 கூட கிடைக்கும். அது உங்கள் அமைப்பு பொறுத்து, உங்கள் ஜனன ஜாதகத்தில் அந்த சம்மந்தப்பட்ட கிரகங்கள் அமைப்பு இதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். ஆனால் முதலுக்கு மோசம் இருக்காது, சரியா நேர்களே? பிரியாணின்னு கேட்குறவனுக்கு பழைய தயிர் சாதம் கிடைக்கும். சார் பிரியாணி நினச்சி போனேன் சார், ஆனால் தயிர் சாதம் தான் சார் கொடுத்தாங்க, ஏதோ சாப்பிட்டேன் சார், வயிறு நல்லா இருக்குது சார், குழுன்னு இருக்குது, நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு பிரியாணியே கிடைக்கும். பிரியாணி, பாயாசம், தடப்படலாம் கிடைக்கும், சரியா? அது அவங்களோட அமைப்பை பொறுத்து. ஸோ உங்களுக்கு பண வரவுக்கு உண்டான நட்சத்திரங்கள் அப்படி பார்த்தோம்னா சித்திரை, அவிட்டம், மிருகசீரிஷம். அன்றைக்கி முருகப்பெருமானை கும்பிடுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து நன்மை, லாபம். நான் ஒரு தொழில் பண்ணுறேன் சார், அதில் லாபம் வரணும், ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், அதுபோக எனக்கு நல்ல நடக்கணும், சாதகமான பலன்கள் நடக்கணும், நான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறேன், அது சாதகமாக முடியணும், என் பையனுக்கு வேலை விஷயமாக போகிறேன், அது நீ சாதகமாக முடியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விசாகம், பூரட்டாதி, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரமும் உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்கும், சரியா? நான் சொன்ன விஷயத்துலலாம் சாதகமாக இருக்கும். அது உங்களுக்கு சாதகத்தையும் கொடுக்கும், நல்ல லாபத்தையும் கொடுக்கும். லாபம்னா என்ன? வியாபாரம், தொழிலில் நல்ல லாபம் வரும். சாதகம்னா நம்ம ஈடுபடுற காரியத்தில் சாதகத்தை கொடுக்கும். விஷாகம், பூரட்டாதி, புனர்பூசம் இந்த நட்சத்திரத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அன்றைக்கி யாரை சார் வழிபாடு பண்ணிட்டு போனோம் அப்படின்னா, அன்றைக்கி திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணிட்டு போங்க, சரியா? திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி அந்த விஷயம் 100% பரிபூர்ணமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அடுத்து சாதகம் முடியணும், முயற்சி வெற்றி பெறணும். நான் ஒரு காரியத்தில் இறங்குறேன் சார், முயற்சி வெற்றி பெறணும். நான் ஒரு காரியம்னா என்ன? வேலைக்கு போகிறேன், இன்டர்வியூக்கு போகிறேன்,
இல்லைனா ஒரு காரியமாக இறங்குறேன், சரியா, ஒரு அசைன்மெண்ட்டில் இறங்குறேன், அதில் எனக்கு வெற்றி வரணும், நான் ஒரு பிளேயராக இருக்கிறேன், அந்த மேட்ச்சில் போய் விளையாட போகிறேன், அதில் வந்து நான் ஜெயிக்கணும், எங்கள் டீம் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுதான் சாதகம்னு அர்த்தம், முயற்சியில் வெற்றின்னு அர்த்தம், சரியா. அது என்றைக்கு நட்சத்திரம் சார், எந்த நட்சத்திரம் சார் அப்படின்னா கேட்டை, ரேவதி, ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் வர அன்றைக்கி உங்களுக்கு வந்து சாதகம் வெற்றி கிடைக்கும். கேட்டை, ரேவதி, ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் வர அன்றைக்கி உங்களுக்கு வந்து வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அந்த நட்சத்திரத்தை நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் நிலைப்பாடை வச்சுக்கணும். இந்த நட்சத்திரத்தில் நம்ம இந்த காரியம் பண்ணோம்னா 100% வெற்றி பெறலாம், சரியா. வாழ்நாள் முழுக்கும் இது நிற்கும், சரியா நேர்களே. அன்றைக்கி யாரை சார் வழிபாடு பண்ணிட்டு போனோம் அப்படின்னா பெருமாளை வழிபாடு பண்ணணும். பெருமாள், உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயண வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா முயற்சியெல்லாம் வெற்றி பெறும். அடுத்து வந்து நண்பர்கள் விஷயம், காதல் விஷயம், கணவன் மனைவி உறவு விஷயம், நட்பு, மகிழ்ச்சி, இணக்கம், இன்டகிரேஷன், சொந்த பந்தம், இவங்க விஷயத்தில் சில காரியம் நடக்குது. சுப நிகழ்ச்சிக்கு போகணும், நண்பர்கள் மத்தியில் நல்லா இருக்கணும், இப்படி ஒரு பார்ட்டிக்கு போகணும், பிக்னிக் போகணும், குடும்பத்தோடு டூர் போகணும் இப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு உண்டான நட்சத்திரம் வந்து உத்திரம், உத்திராடம், கார்த்திகை இந்த 3 நட்சத்திரம் வந்து இதுக்கு உள்ள நட்சத்திரம். உத்திரம், உத்திராடம், கார்த்திகை இந்த 3 நட்சத்திரத்தை அன்றைக்கி இதை செஞ்சுட்டு போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி யாரை சார் வழிபாடு பண்ணணும், சிவபெருமான வழிபாடு பண்ணிட்டு போங்க, சரியா. சிவபெருமான வழிபாடு பண்ணிவிட்டு சிவநாமத்தை சொல்லிட்டு போனீங்கன்னா நான் சொன்ன காரியமெல்லாம் நடக்கும். நட்பு, சந்தோஷம், கணவன் மனைவி உறவு, காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மற்ற என்டர்டெயின்மெண்ட்டு, பொழுதுபோக்கு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி எதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சந்தோஷப்படுற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சரியா. இந்த 3 நட்சத்திரம் உத்திரம், உத்திராடம், கிருத்திகை சிவபெருமான வழிபாடு போங்க, நல்ல விஷயமா இருக்கும். அடுத்து வந்து ரேவதி நட்சத்திரம் நல்ல பலன்களை கொடுக்கும். அதிமித்திரை நட்சத்திரம் ரேவதி, அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், ரேவதி, ஆயில்யம், கேட்டேன் சொல்லிட்டேன். ஸோ இந்த நட்சத்திரங்கள்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும், சரியா நேர்களே. அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து உத்திரம், உத்திராடம், கார்த்திகை, ரேவதி, ஆயில்யம், கேட்டை, விஷாகம், பூரட்டாதி, புனர்பூசம், சித்திரை, அவிட்டம், மிருகசீரிஷம் இந்த 12 நட்சத்திரம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். மொத்தம் 27 நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரத்தில் இந்த 12 நட்சத்திரம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அது எந்தெந்த விஷயத்தில் பலனை கொடுக்கும், அதுக்கு அன்றைக்கி வந்து எந்த சாமியை கும்பிடணும் அதையும் சொல்லிட்டேன். மாதந்தோறும் இது வரும், சரியா. அவங்க வாழ்நாள் முழுக்க இந்த நட்சத்திரத்தை நீங்கள் கடந்து தான் போகணும், மாதமும் அன்றைக்கி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள், சரியா. இதைத்தான் நட்சத்திரம் பார்த்து செய்கிறது. இதை வச்சு தான் தினப்பலன்கள் சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து அடித்து விடுவாங்க, ஆனால் நம்ம வந்து நான்லாம் தினப்பலன் போடவே இப்போ போடுறதில்ல. போடுறதா இருந்தால் இதெல்லாம் பார்த்து தான் சொல்லுவேன் நான், தினப்பலன்கள். ஸோ இந்த வீடியோ நோக்கம் என்னென்னா, அஸ்த நட்சத்திரத்துக்கு இந்த 12 நட்சத்திரங்கள் வந்து ரொம்ப முக்கியமான நட்சத்திரங்களாக பார்க்கப்படுகின்றன. இந்த 12 நாட்கள் உங்களுக்கு வந்து ஒரு உச்சத்தை கொடுக்கும், சரியா. இந்த 12 நாட்கள் வாழ்நாளில் இந்த 12 நாட்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த 12 நாட்கள், இந்த 12 நட்சத்திரம் வர நாட்கள்லாம் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும், சரியா நேர்களே. நான் அப்படியே தமிழ் போடுறேன். அஸ்த நட்சத்திரத்துக்கு வாழ்நாளில் யோகத்தை கொடுக்கும் 12 நாட்கள். இந்த 12 நாட்கள் யோகமுள்ள அதிர்ஷ்டமுள்ள நாட்கள், சரியா. இந்த நாட்கள் அன்றைக்கி இதை செய்யுங்க, நல்ல விதமாக நடக்கும். இந்த நாட்கள் அன்றைக்கி இந்த காரியத்தை பண்ணிங்கன்னா வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள், நல்ல காரியங்கள் நல்லா நடக்கும். ஓகே நேர்களே, எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மற்றபடி கன்னி ராசிக்கு நான் அடுத்த வீடியோ போடுறேன். இது நட்சத்திரத்துக்காக தான் போட்டேன், சரியா. உத்தரத்துக்கும் சொல்கிறேன், அடுத்து வந்து சித்திரைக்கும் சொல்கிறேன். அஸ்த நட்சத்திரத்துக்கு இவ்வளோ தான். இதுக்கு மேலே நட்சத்திரத்தை பற்றி நிறைய சொல்ல வேண்டியதில்லை. நட்சத்திர குணாதிசயங்கள்லாம் நிறையா சொல்லலாம், அது ஒரு மாதிரியாக போயிட்டுருக்கும். அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் லக்கண ரீதியாக போகும். ஆனால் நட்சத்திரத்துக்கு வந்து இந்த நட்சத்திரங்கள் மாறவே மாறாது. இது வந்து ஸ்டாண்டர்ட், எல்லாத்துக்கும் பொதுவானது தான். வாழ்த்துக்கள். இல்லாமல் இறைவன் அஸ்த நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.